வணக்கம். வேர்ல்டின் செய்திகளுடன் நான் நிரோஷன். லெபனானில் பேஜர் தாக்குதல்கள் நடந்துள்ள நிலையில் இஸ்ரேல் முழுவதும் உள்ள இஸ்ரேலியர்கள் நேற்று புதன்கிழமை இரவு அவசர எச்சரிக்கை என்ற தலைப்பில் கற்பனையான குறுஞ்செய்திகளை பெற்றனர். அது அவர்கள் இருக்கும் இடத்தை விட்டு வெளியேறி ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியை கண்டுபிடிக்குமாறு அறிவுறுத்தியது என்று சம்பவம் நடந்த சிறிது நேரத்திலேயே இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த கற்பனையான குறுஞ்செய்தி ஈரானியர்களால் அனுப்பப்பட்டதற்கான சாத்தியக்கூறுகள் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டுள்ளன என்று செய்திகள் பரவலாக பரவிய பின்னர் இஸ்ரேலிய ஊடகம் கான் தெரிவித்துள்ளது. மேலும் ஐடிஎஃப் கற்பனையான செய்தி தொடர்பாக வெளியிட்ட தலைப்பில் அவர்கள் குறுஞ்செய்தி அறிவிப்பை அனுப்பவில்லை என்று தெளிவுபடுத்தியது. எங்கள் சார்பில் அறிவிப்பு விநியோகிக்கப்படவில்லை. ஹோம் ஃப்ரண்ட் கட்டளை தளத்தின் பாதுகாப்பு கொள்கையில் எந்த மாற்றமும் இல்லை என்று ஐடிஎஃப் அறிக்கை குறிப்பிட்டது. செய்தியின் ஸ்கிரீன்ஷாட்டில் ஹிப்ரூவில் உள்ள கான்ஃபரன்ட் கமாண்ட் பெயரை போலவே அனுப்பியவர் ஒரெஃப் அலர்ட் என்று பெயரிடப்பட்டது தெரிகிறது. இஸ்ரேலியர்களால் பெறப்பட்ட குறுஞ்செய்தியில் ஒரு இணைப்பு இருந்தது. அதில் எழுத்து பிழைகள் உள்ள சொற்களில் நீங்கள் பாதுகாக்கப்பட்ட பகுதிக்குள் நுழைய வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. வாலா டெக்னாலஜியின் கூற்றுப்படி இது பொதுமக்களிடையே பீதியை உருவாக்கும் முயற்சி மற்றும் உளவியல் போரின் தந்திரமாகும். பேஜர் தாக்குதல் பற்றிய லெபனான் பாதிப்புகள் தொடர்பான தகவல்கள் வெளியாகும் நிலையில் கிழக்கு சிரியாவில் உள்ள டெய்ர் எசோரில் பேஜர்கள் வெடித்ததில் 19 இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை IRGC உறுப்பினர்கள் கொல்லப்பட்டதாக சவுடி ஊடகம் அல்ஹதான் இப்போது தெரிவித்துள்ளது. மேலும் 150 IRGC உறுப்பினர்களும் பேஜர் குண்டுவெடிப்புகளில் காயமடைந்துள்ளனர் என்று சவுடி செய்தி ஆதாரத்தை மேற்கோள் காட்டி இஸ்ரேலிய ராணுவ வானொலி தெரிவித்துள்ளது. லெபனானில் நடக்கும் விவகாரங்களை ஈரானின் சார்பில் மேற்பார்வை செய்வது சிரியாவில் உள்ள ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை IRGCயின் அதிகாரிகள் என்பதால் அவர்களிடமும் ஹெஸ்பொல்லாவின் பேஜர்கள் இருந்தன என்று எடுத்துக் கொள்ளலாம். இந்த தாக்குதலில் லெபனானுக்கான ஈரானிய தூதர் மொஜ்தபா அபானியும் காயமடைந்ததாக ஈரானிய அரசுக்கு சொந்தமான மெஹார் செய்தி நிறுவனம் உறுதி செய்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு மொசாட் மற்றும் IDF அமைப்புகளே காரணம் என்றும் வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேல் லெபனான் தாக்குதல் தொடர்பாக இந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. ஹெஸ்பொல்லா மீது வெடிக்கும் பேஜர்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்துவது ஒரு பெரிய அளவிலான பிராந்திய மோதலுக்கு ஒரு தூண்டுதலாக மாறும் என்றும் அதன் குற்றவாளிகள் அடையாளம் காணப்பட வேண்டும் என்றும் கிரெம்ளின் எச்சரித்துள்ளது. கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் சம்பவத்தின் காரணங்கள் மற்றும் சூழ்நிலைகள் நிறுவப்பட வேண்டும், அதன் பின்னணியில் உள்ளவர்கள் அடையாளம் காணப்பட வேண்டும் என்று செய்தியாளர்களிடம் கூறினார். துருக்கி ஜனாதிபதி ரெசெப் தாயிப் எர்டோகன் லெபனான் பிரதமர் நஜீப் மிகாட்டியுடன் பேசி தாக்குதல் குறித்து வருத்தம் தெரிவித்தார். இஸ்ரேலை தடுக்கும் முயற்சிகள் தொடரும் என அவர் மேலும் தெரிவித்தார். ஜோர்டானிய வெளியுறவு அமைச்சும் இந்த தாக்குதலை கண்டித்ததுடன் இஸ்ரேல் மத்திய கிழக்கு பிராந்திய போரின் விளிம்புக்கு தள்ளுவதாகவும் குற்றம் சாட்டியது. காசா போர் நிறுத்தத்திற்கு ஆதரவாக அமானில் நடந்த இஸ்லாமிய மற்றும் அரேபிய அமைச்சர்கள் தொடர்பு குழு கூட்டத்திற்கு பின்னர் ஐமன் சஃபாடி காசாவில் இரு நாடுகளின் தீர்வு இல்லாமல் அமைதி நிலவாது என்றார். எகிப்திய ஜனாதிபதி அப்தல் ஃபதா அல் சிசி அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கனிடம் கைரோ பிராந்தியத்தில் விரிவாக்க முயற்சிகளை நிராகரிப்பதாகவும் பேஜர் குண்டுவெடிப்புகளை தொடர்ந்து லெபனானை ஆதரிக்கும் என்றும் எகிப்திய ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஹெஸ்பொல்லாவால் இறக்குமதி செய்யப்பட்ட 5000 பேஜர்களுக்குள் இஸ்ரேலின் மொசாட் உளவு நிறுவனம் வெடிப்பொருட்களை செவ்வாய்க்கிழமை வெடிப்பதற்கு சில மாதங்களுக்கு முன் வைத்ததாக ஒரு மூத்த லெபனான் பாதுகாப்பு ஆதாரமும் மற்றும் ஒரு ஆதாரமும் ராய்ட்டர்ஸிடம் தெரிவித்தனர். பெரும்பாலான அரேபிய ஊடகங்களும் இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் தான் காரணம் என்று கூறியுள்ளன.